டெய்லியும் சிஎஸ்கே ரிலேட்டடாக எக்கச்சக்க ட்ரேட் ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் சிஎஸ்கேயோட கோச்சிங் ஸ்டாஃப்ஸ்லாம் மாற்றம் இருக்குமான்ற மாதிரியும் ஒரு பக்கம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கிரிக் பஸ்லேருந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம்டான நியூஸை போட்டிருக்காங்க. இப்போதைக்கு கரண்டாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சைடில் இருந்து ஃப்ளெமிங்கை மாற்றுற மாதிரி ஐடியாலே இல்லையா. இப்போதைக்கு ஃப்ளெமிங் தான் கண்டினியூ ஆக போகிறான்ற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் சிஎஸ்கேக்கு நிறைய ட்ரேட் டீல்ஸ் பற்றின என்கொயரிஸ்லாம் வந்திருக்கான். பட் அந்த ட்ரேட் என்கொயரிஸில் ஹர்திக் பாண்டியா பற்றியோ ஆர் ரீசெண்டாக ட்ரெண்டான கலீல் அகமது பற்றியோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. அண்ட் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பற்றி டெய்லி ஒரு பிளேயர் பற்றின ட்ரேட் ரூமர் வந்துட்டு இருக்கு. ஒரு நாள் மில்லர் வராரு, ஒரு நாள் கலீல் அகமது வராரு, ஒரு நாள் ஷாபாஸ் அகமது வராருன்னு டெய்லி ஒரு ரூமராக கொடுத்துட்டு இருக்காங்க. ஈவன் யுஸ்வேந்திர சஹல் சென்னைக்கு வரப்போறான்ற மாதிரி ஒரு ட்ரேட் ரூமர் பார்த்தேன். இதெல்லாம் உண்மையா இல்லை ஃபேன்ஸ் கிளப்பி விடுறதான்னு தெரியல. பட் இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட நிறைய ட்ரேட் என்கொயரிஸ் வந்திருக்குன்ற மாதிரி கிரிக் பஸ்ல போட்டிருக்காங்க. இப்போதைக்கு ஹர்திக் பாண்டியா ரிலேட்டடாக எந்த ஒரு ட்ரேட் ஆஃபரும் வரலன்னு போட்டிருக்கு. அதாவது மும்பை இந்தியன் சைட்லேருந்து ஹர்திக் பாண்டியா நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், அதுக்கு பதிலாக இந்த பிளேயர் தாங்கன்ற மாதிரி மும்பை இந்தியன் சைட்லேருந்து சிஎஸ்கே இதுவரை கேட்கல. ஸோ அதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். அண்ட் செகண்டாக ட்ரெண்டான விஷயம் கலீல் அகமது டு டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் மில்லர் வந்து சிஎஸ்கே வர போறாருன்னு. எனக்கு தெரிஞ்சு இது மோஸ்ட்டாக நடக்காது. ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் இப்போ தான் டோனன் ஃபேராவை ஆர்ஆர்ட்ட கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் டேவிட் மில்லரை பேஸ் ப்ரைஸ்க்கு எடுத்திருக்காங்கன்ற போது திருப்பி டேவிட் மில்லரை கொடுத்துட்டு வேற யாரை வச்சு ஃபில் பண்ணுவாங்கன்ற கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு நடக்காது. அண்ட் அகைன் ரொம்ப பர்ஸ்லாம் கிடையாது கைஸ், மினிமம் பர்ஸ் தான். பட் அவர் நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு போன வருஷம். ஸோ அதனால அவரை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் அவங்க ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நியூ பால் பவுலர் தேவைப்படுது. ஸோ அந்த ட்ரேட் ஆங்கிள் கரெக்டாக இருந்தாலும் டேவிட் மில்லர் கொடுத்துட்டு வாங்குவாங்களான்றது பெரிய கொஷின் மார்க். ஸோ அதை பற்றின ட்ரேட் ரூமர் தான் நிறைய போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அதையும் கிரிக் பஸ் வந்து இக்னோர் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் சிஎஸ்கே சைட்லேருந்தும் எந்த ஒரு என்கொயரியும் பண்ணல போல. ஏன்னா ஐபிஎல் முடிச்சு உங்கள் டேரக்டர் ரிவ்யூ போல எம்எல்சி இருந்ததுனால எம்எல்சி முடிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணலான்ற மாதிரி பிளானில் இருக்காங்க. அதுவும் ஓகே தாங்க ஈஸி. ஏன்னா சேம் மேனேஜ்மெண்ட் தான் இங்கேயும் இருக்கிறனால சப்போஸ் டீமுக்குள்ளே யாராவது ரிலீஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நெகட்டிவான ஏதாவது டிசிஷன்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அது மொரால் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு கூட அந்த டிசிஷன் எடுத்துருக்கலாம். பட் டெஃபினட்டாக எம்எல்சி முடிச்சதுக்கு அப்புறமா ரிவ்யூ மீட்டிங் நடக்க போகுதுன்ற மாதிரி கிரிக் பஸ்ல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு எந்த ஒரு ட்ரேட் டாக்ஸ்லையும் சிஎஸ்கே இன்வால்வ் ஆகாததுனால இதுக்கப்புறம் ஆகவே மாட்டாங்கன்றது கிடையாது. ரிவ்யூ மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மாதிரி டிசிஷன்ஸ் கூட எடுக்கலாம், சர்ப்ரைசிங்காகவும் இருக்குன்ற மாதிரி இல்லை போட்டிருக்காங்க. ரைட். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளெமிங் போயிட்டு வேற கோச்சிங் ஸ்டாஃப் அப்கிரேட் வருமான்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் நிறைய காமனாக போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். அண்ட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்டே அதை பற்றி கேட்டிருக்காங்க. அண்ட் அவங்க சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் கண்டினியூ பண்ண போகிற மாதிரி தான் எங்களுக்கு ஐடியா இருக்குன்ற மாதிரி. அண்ட் இன்னொரு பாயிண்ட் நாங்கள் நோட் பண்ண முடிஞ்சது, எனக்கு இதை பற்றின ஐடியா கிடையாது. பட் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கோட கான்ட்ராக்ட் வந்து ஆனுவலாக தான் ரினியூவல் பண்ணுவாங்க. ஸோ 1 இயருக்கு ஒன்ஸ் தான் ரினியூவல் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ கண்டினியூஸாக 2 வருஷம் 3 வருஷம்லாம் கிடையாது. பட் இது பண்ணுறதுனால பெரிய யூஸும் கிடையாது, எஸ்பெஷலி நம்ம சைட்லேருந்து. ஏன்னா ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் ஆப்வியஸாக ரொம்ப வருஷமாக கோச்சிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால சும்மா அது ஒரு நேம் சேக்கு வருஷம் ரினியூவல் பண்ணுற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு இப்போ வர. பட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அவரோட அப்ரோச் டுவர்ட்ஸ் த கேம், அவரோட பிளேயர் செலெக்ஷனும் சரி, அவரோட டீம் காம்பினேஷனும் சரி, கரெக்டான 11 செட் பண்ண முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. இது அவராக எடுக்கிற டிசிஷனா இல்லை அவர் கூட இருக்கிற டீமில் வந்து இந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுக்குறனால வர டிசிஷனா தெரியல. பட் எண்ட் ஆஃப் த டே இது ஃப்ளெமிங் வழியாக வரதுனால நம்ம அவரை தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் சோஷியல் மீடியாவில். பட் ஃபேன்ஸ் அப்படி யோசிச்சாலும் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து இந்த மாதிரி யோசிக்கல போல. அண்ட் இன்னொரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எம்எஸ் தோனி என்ன மாதிரி டிசைட் பண்ணுறாரோ அதை பேஸ் பண்ணி தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் டிசிஷன் எடுக்குன்ற மாதிரி. ஃப்ளெமிங் அண்ட் தோனிக்கு நல்ல ஒரு மியூச்சுவல் ட்ரஸ்ட் இருக்குன்றது நமக்கு தெரியும். அண்ட் எண்ட் ஆஃப் த டே என்ன எம்எஸ்டி டிசைட் பண்ணுறாரோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மேனேஜ்மெண்ட் போக போகிறாங்க. ஸோ எம்எஸ் தோனி ஃப்ளெமிங் மேலே ட்ரஸ்ட் வச்சுட்டு ஓகேன்னு கண்டினியூ பண்ணலான்னு சொன்னாங்கன்னா மேனேஜ்மெண்ட்டாக அதுதான் பண்ண போகிறாங்க. இல்லை அவராக வாலண்டரியாக வந்து இல்லை வேண்டாம் சரி இல்லைன்னு நினச்சி சொன்னால்தான் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து மாற்றுவாங்க போல. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அவருக்கும் ஏஜ் ஆகிருச்சு, அவரும் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் தான் வராரு. ஸோ அவர் அந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்காக ஆடிட்டு இருக்கும்பொழுது அவரை ஒரு ஃபினிஷராக கன்சிடர் பண்ணி வேற ஃபினிஷரே நம்ம ஆப்ஷனில் எடுக்கல. அவரும் லாஸ்ட் சீசன் ஃபுல்லாக ஆடலை, நெக்ஸ்ட் சீசன் ஆடுவாரா இல்லையான்றது லாஸ்ட் மினிட்ல தான் தெரியுன்ற மாதிரி நம்ம மேனேஜ்மெண்ட் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அவரும் 11ல் இல்லாதனால ப்ளஸ் 2-3 ஓவர்ஸ் மேலே ஆட முடியாதுன்ற காரணத்தினால் நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சீசன் ஃபுல்லாகவே. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வர ஒரே பயம் என்னன்னா 2 பேருக்கும் நல்ல ஒரு மியூச்சுவல் ட்ரஸ்ட் இருக்குல்ல. ஸோ இவரை ஏதாவது சொன்னால் நம்மளை தப்பாக எடுத்துகிட்டு போகிறாரோ, அவர் சொன்னால் மனசு கஷ்டமாக இருக்குமோன்னு சொல்லி 2 பேருமே அந்த மாதிரி டிசிஷன் எடுத்தாங்கன்னா என்ன ஆக போகுதுன்றது எனக்கு தெரியல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஓகே ஒரு ஃபினிஷர் வேணும், எம்எஸ்டியால் 2 ஓவர் தான் ஆட முடியும், நமக்கு அந்த ஸ்லாட் வீணாகுதுன்னு இருக்கும்பொழுது இல்லை எம்எஸ்
நாங்கள் வேற ஒரு ஃபினிஷரை பார்க்குறோன்ற மாதிரி சொல்கிறதுக்கு ஃப்ளெமிங்க்கு கட்ஸ் இருக்கா? அண்ட் அதே சமயம் எம்எஸ்டி சைட்லேருந்து பார்க்கணுன்னா ஃப்ளெமிங் சரியாக பண்ணுறதில்ல, அவரோட அப்ரோச்லாம் நல்லா இல்லைன்னு இருக்கும்பொழுது எம்எஸ் தோனி தலையிட்டு ஃப்ளெமிங் இது சரியில்லை, நீங்கள் மாறணும் இல்லை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிற அளவுக்கு எம்எஸ் தோனியால் பண்ண முடியுமா? எம்எஸ்டி எப்பயுமே ருத்லெஸ்ஸாக இருப்பார் அவரோட அப்ரோச்சில். அண்ட் கோச் பிடிக்கலன்னா கோச் பிடிக்கலன்னு சொல்லிடுவார். அவருக்கு ஏற்ற மாதிரியான கோச் இருந்தால் தான் அவர் அக்செப்ட் பண்ணி டீமை நடத்திட்டு போவார். நம்ம இந்தியாவுக்கு கேப்டன்சி பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி பார்த்துருக்கோம். பட் சிஎஸ்கேன்னு வரும்போது கொஞ்சம் எமோஷனலாக தான் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காரு. நம்ம 2018 அந்த கம்பேக் அப்பவே பார்த்துருந்தோம். மனுஷன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாப்ல. ஸோ ஒரு எமோஷனல் ஆங்கிளில் பார்க்கும்போது ஐயோ ஃப்ளெமிங் ஆச்சு 20 வருஷம் இருக்காரு அந்த மாதிரி யோசிச்சு எங்கேயாவது மிஸ் பண்ணிடக்கூடாது. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங், லாஸ்ட் 2 இயர்ஸில் நம்ம சூப்பர் கிங்ஸோட டோர்னமெண்ட்டை ஃபாலோ பண்ணும்போது இதை நான் நோட் பண்ணது, நமக்கு ஆடுற பிளேயர்ஸ் எல்லாருமே நமக்கு ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு ஓகே டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. பட் அதே அவங்க வேற டீமில் போனாங்கன்னா வேற லெவல் இம்பாக்டை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. முன்னாடி இந்த பாயிண்ட்டை நமக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, சிஎஸ்கேக்கு போனால் அந்த பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான், சிஎஸ்கே விட்டு வெளியே போனால் அந்த பிளேயர் சுமாராக பண்ணுவாங்கன்னு. இப்போதைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துட்டு இருக்கு. பட் ஃபைன், பார்ப்போம் என்ன நடக்க போகுது, எப்படி பிளான் பண்ணி என்ன அப்ரோச்சோட வர போறாங்கன்னு. எண்ட் ஆஃப் த டே ஃபேன்ஸாக சஃபர் ஆகிட்டு இருக்கோம், சஃபர் ஆக போக போகிறோன்ற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம டிஎஸ்கேக்கு இன்னும் 7 மேட்ச் இருக்கு. அந்த 7 மேட்ச்லயாச்சும் கரெக்டான 11 கரெக்டான காம்பினேஷனோட ஃப்ளெமிங் வராரா இல்லை என்ன பண்ண போறாங்கன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர்.